குழந்தைய அவரு அம்மா இல்ல, அம்மா வேற மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ம். என்னோட குழந்தைய என்னால தனியா சிங்கிள் ஃபாதரா இருந்து வளர்க்க முடியல. நான் கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அதனால வந்து ஹோம்ல போடுங்கன்னு அவர் அவர் வந்து கேட்டாரு. ஆப்வியஸ்லி பொய்ய சொல்லியிருக்காருமா. பொய்ய சொல்லி கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் அம்மா வந்து இருக்காங்கங்கிற விஷயம் வந்துட்டு எங்களுக்கு அம்மா இருக்காங்க. அவங்க வேற மேரேஜ் பண்ணி கையில குழந்தை ஒண்ணு இருக்கு. அவங்க வராங்க. வந்த உடனே ஆக்சுவலி நம்ம குழந்தை வந்து அம்மா கூட இருக்கணுங்கிறது தான் நம்ம சொல்லுவோம். ம். ஆனா இவங்களுடைய கேஸ்ல அம்மா வரல சீன்லங்கிறதுனால தான் நம்ம அப்பாவை தான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அப்பா தான் வந்தாரு. இல்ல அதுக்கப்புறம் பாக்குறது ஒரு விஷயமா. அம்மாவை வந்து நாங்க குழந்தைக்கு அம்மா எவ்வளவு முக்கியம் அதனால பார்த்து அலோவ் பண்ணோம். ம். பட் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா 2 பேருமே நான் வச்சுக்கிறது நீ வச்சுக்கிறது போட்டி போட்டாங்க. ம். அப்ப குழந்தை அதுல சஃபர் ஆகுதுன்னு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த அம்மா கலெக்டர்ட்டையும் போயிட்டு கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணாங்க. ம். அப்புறம் கலெக்டர்ட்ட நாங்க கமிட்டியும் இப்ப நாங்க கமிட்டி 4 பேர் இருக்கோம். அந்த கமிட்டி சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியும் போய் பேசணும். ம். அப்ப கலெக்டர் சார் என்ன சொல்லிட்டாங்கன்னா சரி ஹோம்லயே இருக்கட்டும் அந்த குழந்தை 2 பேருமே வந்து பார்க்கட்டும் கமிட்டியை முடிவு பண்ணுங்கன்ட்டாங்க. சரி குழந்தைய 2 பேருமே வந்து பாருங்க. அதே சமயம் குழந்தை அம்மாட்ட இருக்கணுமா அப்பா கிட்ட இருக்கணுமான்னு நாங்க டிசைட் பண்ணக்கூடாது. அதை கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும்.